அண்மைச் செய்தி சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கியிருக்கிறது. குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லும் சாலையோரங்களில் வீடுகள், கடைகள் ஆகியவை ஆக்கிரமித்து இருந்தன. இந்நிலையில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். இந்த சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இந்த ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? சென்னை அருகே இருக்கக்கூடிய குன்றத்தூரில் தான் குன்றின் மேல் அமைந்துள்ள முருகர் கோயில் உள்ளது. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். அதே போன்று அண்மையில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதுதான் இந்த குன்றத்தூர். மக்கள் தொகை பெருக்கு, அதே போன்று பல்வேறு போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களுக்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லக்கூடிய சாலையை அகலப்படுத்த திட்டமிட்டு ஏற்கனவே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். அந்த நோட்டீஸின்படி தாமாக முன்வந்து சிலர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுத்தனர். இந்த நிலையில் இறுதி நாளான இன்று அதிகாரிகள் அதிரடியாக தற்போது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணகண்ணன் தலைமையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகின்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் கிட்டத்தட்ட 100 வீடுகள் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகின்றது. தாம்பரம் நெடுஞ்சாலைத்துறை பிரியா ரஞ்சினி அவர் இந்த உத்தரவின் பேரில் அறிவித்தபடி இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் நடைபெற்று வருகின்றது. குன்றத்தூரை பொறுத்த மட்டில் இந்த விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கும் பட்சத்தில் நாள்தோறும் அலுவல் நேரங்களிலும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதற்காக தான் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் தற்போது நடைபெற்று வருகின்றது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.